நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த இரவு வேளையில் உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு எதிராக இருப்பது போல தோன்றினாலும் சத்துரு நினைக்கலாம், இவ்வளவுதான், இவனை முடித்து விடலாம் என்று சொல்லி சத்துருவானவன் எண்ணலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் நினைப்பான், இவ்வளவுதான், இவர்களுடைய வாழ்க்கையை இதோடு முடித்து விடலாம், எப்படியாவது இவருடைய வாழ்க்கையை அழித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான். ஆனால் தேவன் என்ன நினைப்பார் தெரியுமா? நம்மை அழிக்க நினைத்த மனிதன் மூலமாகவே நமக்கு நன்மை செய்ய வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை அழிக்க வேண்டும், இவ்வளவுதான், உங்களை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்களோ அவர்களை கொண்டே உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவனை நாம் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அவரையே நம்பி இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அவர் நம்மை கைவிட மாட்டார். எடுத்து வாசிப்போம். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அங்கே அழகாய் சொல்கிறார், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் இங்கு வைத்திருக்கிறார். சத்துரு நினைக்கிறான் நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு விரோதமாய் பல திட்டங்களை போடுகிறான். இன்றைக்கி அழகாக செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாய் மந்திரங்கள், தந்திரங்கள், இல்லை பொல்லாத மனிதர்களை வைத்து நம்மை மிரட்டுகிற காரியங்கள், எப்படியாவது நம்மை தலை குனிய வைக்க வேண்டும், அழித்து விட வேண்டும், நம் பேர் பூமியில் இராதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவன் எத்தனையோ திட்டங்களை தீட்டுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு ஒன்றும் குறைவில்லாதபடி, ஒன்றும் தவறாதபடி பார். எதுவும் தவறிடக்கூடாது. நீ சொன்னல்ல, நீ தானே அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழின்னு சொன்ன. இந்த ஆமான் என்ன நினைக்கிறான் என்பதை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. எதற்காக ராஜா இவ்வளோ பெரிய அந்தஸ்தை, இவ்வளோ பெரிய அதிகாரத்தை, இவ்வளோ பெரிய கனத்தை மொர்தெகாய்க்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போமா? எடுத்து வாசிப்போம். அதை எஸ்தர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு அந்த ராத்திரி, எந்த ராத்திரி அது? அந்த ராத்திரி, இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அந்த ராத்திரி, ஆமென். ஹல்லேலூயா. அங்கே சத்ருவும் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மொர்தெகாயை அழிக்க திட்டமிடுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி ஒருவனுக்கு அழிவையும் கொண்டு வரும், ஒருவனுக்கு நன்மையும் கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ராத்திரி தான். அந்த ராத்திரி, அழகான ஒரு வார்த்தை, அந்த ராத்திரி. தேவன் நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே எந்த மனுஷனையும் உயர்த்தி விடுவார். தேவன் நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே எந்த மனுஷனையும் விடுவித்து விடுவார். தேவன் நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி விடுவார். இது தெரியாமதான் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்று சொல்லி பலவிதமான மனுஷிக ஆட்டங்களை போடுகிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த ராத்திரிக்குள்ளாய் நான் கிரியை செய்யாவிட்டால் மொர்தெகாய்க்கு அழிவு வந்துவிடும். அதனால் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வர விடாமல் பண்ணுகிறார். ஆமென். அது எந்த ராத்திரி என்று நாம் பார்ப்போமா? அது முந்தின அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 13-14 பார்ப்போம். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணுமளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேசும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம்
செய்யப்பட வேண்டும். அதிலே மொர்தெகாயை தூக்கு போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். ஆமென். காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். அல்லேலூயா. மொர்தெகாயை அழிக்க அந்த ஆமானும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவன் மனைவியும் திட்டமிடுகிறார்கள். எப்படி தெரியுமா? 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்து அந்த மரத்திலே அவனை தூக்கி போட வேண்டும். ஏன்னு சொன்னால் எஸ்தர் ராஜாத்தி ஒரு விருந்து வைக்கிறார். அந்த விருந்துக்கு ராஜா ஆமானையும் அழைக்கிறான். ஆனால் அந்த ஆமானுக்கு அந்த விருந்து மேலே அவ்வளோ விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு பெருமை தான், விருந்து கூப்பிடுறார் ராஜாவோடு கூடன்னு சொல்லி. ஆனால் என்ன நினைக்கிறான், இந்த வாசலில் இருக்கான் பாருங்க, இந்த மொர்தெகா என்னை வணங்குறதே கிடையாது, என்னை மதிக்கிறது கிடையாது, என்னை கனம் பண்ணுகிறது கிடையாது. ஆகையால் எனக்கு இது ஒரு பெரிய காரியமாக என்ன இல்லை தோன்றலை. நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது அவனுடைய மனைவி அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து சொல்கிறாங்க, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்து அதில் மொர்தெகாயை போடும்படியாய் ராஜாவினிடத்தில் சொல்லுவோம். அந்த காரியம் அவனுக்கு எப்படி இருந்ததா? நன்மையாக இருந்ததா, நல்லதாக இருந்ததா. ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்கு ஒரு மனுஷனுக்கு தீமை செய்வது நல்லதாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவனுக்கு தெரியாது. இந்த மொர்தெகா தேவனுக்கு பயந்திருந்தான், தேவ சமூகத்தில் ஜெபித்திருந்தான், உபவாசித்திருந்தான். யாருக்காக தெரியுமா? ஆண்டவருடைய ஜனங்களுக்காய், கர்த்தருடைய ஜனங்களுக்காய். யூத ஜனங்கள் யாரும் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக மொர்தெகா 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து கொண்டிருந்தார்கள். எஸ்தரும் உபவாசித்தாள், அவருடைய தாதிமார்களும் உபவாசித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆமானுடைய உள்ளத்தில் எப்படியாவது மொர்தெகாவை அழிக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலோ ஒருவேளை உங்கள் குடும்பத்தை அழிக்க யாராவது திட்டமிட்டு இருக்கலாம். இல்லை, இவ்வளவுதான் இவர்களை அழித்து விட வேண்டும், ஏதோ செய்து இவர்களை அழிக்க வேண்டும், மனுஷிகத்திலோ மந்திரவாதத்திலோ பொல்லாத கிரியைகளோ ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த ராத்திரி, ஆமென், ஹல்லேலூயா, அந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராத்திரி, அது எந்த ராத்திரி என்று சொன்னால் ஆமானும் அவனுடைய குடும்பத்தாரும் திட்டமிடுகிற 50 முழ உயரமான அந்த தூக்கு மரத்தை செய்கிற அதே ராத்திரி. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்க நினைக்கலாம், நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் குழி தோண்டுகிறார்களோ அந்த குழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எந்த குழியை யார் வெட்டினார்களோ வசனம் சொல்கிறது, மனுஷன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழுந்து போவாங்களே என்று நாம் எந்த வாயை திறக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இங்கே மொர்தெகா எதுவுமே சொல்லலை, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள். அவனோடு கூட யுத்தம் பண்ணல, ஆமானோடு கூட. ஏன் இப்படி செய்கிற? நான் வாசலில் உட்காந்து வணங்கலங்கிறதுக்காக யூத ஜனங்களெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறிய? இது தப்பு இல்லையா? இப்படிலாம் இவன் வழக்காடவே இல்லை. இவர்கள் நோக்கி பார்த்தது கர்த்தரை. இன்னைக்கு உங்களை அழிக்க நினைக்கிற, உங்களை சேதப்படுத்த நினைக்கிற, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்க விடாமல் பண்ணுகிற ஒவ்வொருவர் மத்தியிலோ நீங்க வழக்காட வேண்டாம், உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு தூக்கத்தை எடுத்து போட்டார். எடுத்து போட்டது மாத்திரமல்ல, அந்த நன்மை செய்கிற புஸ்தகத்தை எடுத்து பார்க்க வைத்தார். இதுவரை எழுதப்பட்டிருந்த அந்த கால வர்த்தமான புஸ்தகத்தை எடுத்து பார்க்க வைத்தார். அங்கே மொர்தெகா தன்னை காப்பாற்றினதை எழுதியிருந்தது. 2 காவலாளிகள் பிரதானிகள் அவர் மேல் கை போட நினைத்த போது அதை மொர்தெகா அறிந்து அவருக்கு சொல்லி அனுப்பி அவரை காப்பாற்றிய அந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் கேட்கிறார், இந்த மொர்தெகாவுக்கு நன்மை செய்யப்பட்டதா, இதற்கு பதில் செய்யப்பட்டதா என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் இங்கே செய்யப்படவில்லை என்ற ஒரு செய்தி அங்கே வருகிறது. உடனடியாக இவருக்கு இந்த மொர்தெகாவுக்கு நன்மை செய்ய வேண்டும். எப்படி நன்மை செய்வது? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 6:6. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து
ராஜாவை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே அழகாக சொல்கிறான். இந்த ஆமானுக்கு என்ன நினச்சி வந்தான்னா, மொர்தெக்காக அழிக்கிறதுக்கு ராஜாவிடத்தில் பேசணும்னு சொல்லி அந்த முற்றத்தில் அவன் நிற்கிறான். நிற்கும்போது அங்கே இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், ஆமான் முற்றத்தில் நிற்கிறான்னு சொல்லி. சரி, ஆமானை அழைத்தே மொர்தெக்காயை எப்படி கனம் பண்ண வேண்டும், இதாங்க கர்த்தருடைய காரியம். கர்த்தருடைய காரியம் இப்படி தான் இருக்கும். கர்த்தருடைய செய்கைகளை யாருமே நினைக்க முடியாது, யாருமே எண்ணி பார்க்க முடியாது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொன்ன தேவன் நம்மை உயர்த்துவதற்கு சத்துருவையே பயன்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் யார் சத்ருவாக இருந்து உங்கள் ஆசீர்வாதங்களை தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை வரும்போது போகும்போது நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை உயரவே விடலை, என் தலை நிமிரவே பண்ண விடலை, எப்படியாவது என்னை அழிக்கணும், என்னை மாத்திரமல்ல என் குடும்பம் முழுவதையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கார். உங்ககிட்ட தான் ஆண்டவர் உறவாடி கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்க. அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அவர் வல்லமை மிக்கவர், அவர் செயல்களில் மகத்துவமானவர். ஆனால் இது இந்த ஆமானுக்கு தெரியலை. இந்த ஆமான் முற்றத்தில் உட்காந்து ராஜாவிடத்தில் எப்படியாவது மொர்தெக்காவை அழிக்கணும், அதை பேசணும்னு திட்டமிட்டு இருக்கான். ஆனால் இங்கே நடந்தது என்ன தெரியுமா? ராஜாவுக்கு எப்படியாவது இந்த மொர்தெக்காவை கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணணும், அதை யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க, அவருடைய திட்டம் எப்படிப்பட்டது, அவருடைய எண்ணம் எப்படிப்பட்டது, அவருடைய செயல் எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய சத்துருக்கள் இடத்திலிருந்தே கேட்டு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், எப்படி என் பிள்ளையை உயர்த்தணும், என்னையே நம்பி இருக்கிற என் பிள்ளையை எந்த அளவுக்கு உயர்த்தணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதாங்க உயர்த்துவார். இந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எவ்வளவு அவங்களால சொல்ல முடியுமோ சொல்லட்டும். ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம், ஆண்டவரே அவர்கள் சொன்னதான காரியத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆமேன், அப்படியே ஆக கிடவது என்று சொல்லி பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை உங்களை நிந்திக்கிறார்களா, அவமானப்படுத்துகிறார்களா, உங்கள் உயர்வை பார்த்து பொறாமைப்படுகிறார்களா, நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க. அமைதியாக உட்கார்ந்து, ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு தலையை அபிஷேகம் பண்ணும், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்தும். ஆமென், ஹல்லேலூயா. இது மாத்திரம்தான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். சத்துருக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் அல்ல, சத்துருக்களுக்கு நாம் எதிர் நிற்க வேண்டிய காலமும் இது அல்ல. இங்கே மொர்தெக்காய் எதிர் நிற்கவே இல்லை. ஆனால் அவன் தேவனை மாத்திரம் வணங்கினான், எந்த மனுஷனையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாய் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருந்தான். அவன் ஒரு யூதனாய் இருந்தபடியால், அதில் அவன் கிரமமாய் இருந்தபடியால் கர்த்தர் அவன் வைராக்கியத்தை பார்த்தார். இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆமானுக்கு மனசில் ஒரு பெரிய எண்ணம். சத்துரு அப்படிதாங்க நினைப்பான், என்னை இல்லாமல் யார் இந்த உலகத்தில் பெருசாக வாழ்ந்துட முடியும், என்ன இல்லாமல் யார் முன்னேற முடியும், இவங்கெல்லாம் ஒன்றுக்கு உதவாதவங்க, இவங்களெல்லாம் யார் கை தூக்கி விடுவார். நம்மை கை தூக்கி விடுகிற, நம்மை கைப்பிடித்து நடத்துகிற, நம்மை கரம் பிடித்து உயர்த்துகிற அவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு இருப்பதை சத்துரு அறிய மாட்டான். அதனால தான் அவன் ரொம்ப அழகாக சொன்னான், என்னை அல்லாமல் யாரை ராஜா உயர்த்தக்கூடுன்னு சொல்லி அவன் மனதில் நினச்சிக்கிட்டு அவன் நினைக்கிறான், என்னை எப்படியெல்லாம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என் மனதில் நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. வசனம் சொல்கிறது, தந்திரக்காரனுடைய தந்திரத்தில் ஆண்டவர் பிடிக்கிறவராம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு சத்ரு மூலமாகவே எவ்வளவு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார் பாருங்க. நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அவரை துதிக்காமல் இருக்க முடியுமா? அவரை போற்றாமல் இருக்க முடியுமா? அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாய் முடியாது. நன்றி சொல்லுங்க, துதிங்க. அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். இங்கே இவன் சொல்கிறான், ராஜா கணமனுகிற விரும்புகிற மனுஷன் ராஜ வஸ்திரம் தரிக்கணும்.
ராஜா உடுக்கிற உடையை உடுத்தணும், ராஜா ஏறல குதிரையில் ஏறணும், ராஜாவுடைய அந்த கிரீடம் அலங்காரமான முடி அவன் தலையில் வைக்கப்படணும். இதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. அதோடு அவன் சொல்கிறான், இந்த பிரபுக்களில் பிரதானியாக ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவனை கூப்பிட்டு இந்த ராஜா கணமண்ணுங்கிற மனுஷனை இப்படித்தான் ராஜா கணமண்ண விரும்புகிறான்னு சொல்லி எல்லாம் அவன் வர்ற வழியெல்லாம் என்ன செய்யணும், புகழணும், வீதியில் உலா வரணும்னு சொல்கிறான்ல. அவன் நினைக்கிறது என்னென்னா, இந்த ராஜாங்கம் முழுவதும் நான் உலா வரும் பொழுது என்னை மனிதர்கள் புகழ வேண்டும், அதற்காக ஒரு பிரபுக்களின் பிரதானியை கூட்டிகிட்டு வந்து ஒரு உயர் அதிகாரியை வைத்து இவனை இப்படி வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவன் மனதில் ஒரு திட்டமிடுகிறாள். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் எப்படி தெரியுமா? அவருடைய திட்டத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய எண்ணங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் உயர்த்த நினைத்தவனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் கரம் பிடித்து தூக்க நினைக்கிறவனை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இது ஆமானுக்கு தெரியாது. அதனால தான் அவன் அழகாக சொல்லிட்டான். இவ்வளோலாம் செய்யணும்னு சொன்னோன்னே அந்த 10வது வசனத்தில் அவர் அழகாய் சொல்கிறார். அந்த 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நிறுத்தி வாசிப்போம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும், சீக்கிரமாய், போதும், அடுத்து வாசிங்க. இப்ப நான் சொல்லும்போது வாசிங்க. சீக்கிரமாய் நீ சொன்னபடி. இப்ப லேட் பண்ணாத. என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க திட்டமிட்டுட்டேன், நீயும் ஆசீர்வாதத்துக்கு வழிவகுத்து கொடுத்துட்ட, இப்படித்தான் ஆசீர்வதிக்கணும் நீயும் சொல்லி கொடுத்துட்ட, அதனால என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு உங்கள் ஆண்டவர், நம்ம ஆண்டவர், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாரு, சீக்கிரமாய் நீ சொன்னபடி செய். சத்துரு உங்களை பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்களோ, நீங்களாம் ஒரு வீடு கட்டுவீங்களா, நீங்களாம் இந்த பொருளை வாங்கிடுவீங்களா, உங்களாலெல்லாம் வாங்க முடியுமா, உங்களுக்கெல்லாம் இந்த வருமானம் இருக்கா, நீங்கள் யாரையாவது ஏமாற்றி தானே வாங்க முடியும் அப்படின்லாம் சில வேலைகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, சீக்கிரமாக நீ சொன்னபடி செய். அவருக்கு எத்தனை அழகான வீடை கட்ட வேண்டுமோ அத்தனை அழகான வீடை கட்டி கொடுப்பார். எத்தனை அழகான வாகனத்தை கொடுக்க வேண்டுமோ அத்தனை அழகான வாகனத்தை கொடுப்பார். ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அது சத்துரு கையிலிருந்தே பறித்து கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அழகான, ஒரு அன்பான, ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறபடியா நாம் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை. இங்கே அழகாய் சொல்கிறார், நீ சீக்கிரமாய் சொன்னபடி செய். அடுத்து வாசிங்க அதே வசனத்தை, 10வது வசனம். நீ சீக்கிரமாய் சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும். போதும். இங்கே பாருங்க, அழகா சொல்றாரு. ராஜ வஸ்திரம் சொன்ன, குதிரையை சொன்ன, நான் போகிற குதிரையை வேணும்னு சொன்னேன், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் வாசல்ல உட்கார்ந்துருக்கான் பாரு. புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, எல்லாராலும் கைவிடப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட இவெல்லாம் முன்னாடி வருவானா, இவெல்லாம் இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவனா நீ நினைச்சல்ல, அவங்கிட்ட போய் யூதனாகிய மொர்தெகாய், கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்களை தேடி, என்னை தேடி அந்த ஆசீர்வாதம் வரும் என்பதை தேவன் இந்த இடத்துல அழகாக எழுதி வைத்துள்ளார். எழுதின எழுத்து உண்மையுள்ளது, எழுதின எழுத்து ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கு உங்கள் இடத்துல வல்லமையாய் கிரியை செய்யும். ஒருபோது நம்மை கைவிடாத ஒரு நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் எப்படி வாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்மோடு பேசுகிறது, என்னோடு பேசுகிறது, உங்களோடு பேசுகிறது. நீங்கள் எந்த வேதனையோடு கூட, எந்த சூழ்நிலையோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ அப்பொழுது வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மோடு பேசும். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை எஸ்தர் 6ஆம் அதிகாரம் என்று சொன்னார். ஆண்டவரே, அங்கே என்ன இருக்கிறது? ஒரு வாக்குத்தத்தம் இல்லை. 10வது வசனத்தை நீ படித்து பார். அங்கே ஒரு சத்ருவை கொண்டே தன்னுடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்பதை எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையிலும் உண்மை. எந்த மனுஷன் உங்களுக்கு சத்ருவாய், உங்களுக்கு விரோதியாய், உங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி, உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, இதோடு இவன் கதையை முடிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்களோ அவர்களை கொண்டே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல.
இங்கே சொல்கிறார், வாசல்ல உட்கார்ந்துருக்கிறான்ப்பா, வாசல்ல உள்ள கூட வர முடியல. அவனுக்கு இந்த தகுதி இருக்கு, நீ அவனுக்கு போய் எல்லாம் செய். அவன் மனசு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவன் மனசுல என்ன நினைச்சானா, ராஜா கணம் பண்றது என்ன இல்லாமல் வேற ஒருத்தரே இல்லை, அதனால நான் என்னத்தான் கணம் பண்ண போறான்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ராஜாக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கேட்டு வாங்கினான். அது யாருக்கு போய் சேர்ந்தது? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு, கர்த்தரையே நம்பி வாழ்கிறவனுக்கு. ஆமென். வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்க கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பி ஓடிட்டே இருங்க, யாரையும் நம்பாதீங்க இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. நான் என் கணவரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது 2 நாளுக்கு முன்பாக நாங்கள் ஒரு வார்த்தையை பேசினோம். உங்களுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் என்று இல்லை, என்னோடு பிறந்தவர்கள் உங்களோடு பிறந்தவர்கள் என்று அல்ல, இரத்த உறவுகள் அவர்கள் இருக்கட்டும், அவர்களுக்கு நல்லது கெட்டதுனால் நாம் போவோம். ஆனால் நம்முடைய குடும்பம் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவின் சித்தம் செய்து இயேசுவுக்காக வாழ்கிறார்கள், வசனத்தின்படி ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காய் உழைக்கிற பிள்ளைகள் தான் நம்முடைய சகோதர சகோதரிகள். அப்படி நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன வராது? சமாதான குலைச்சல் வராது. ஹல்லேலூயா. என் குடும்பம் அதை செய்தது, உங்கள் குடும்பம் அதை செய்தது என்று சொல்லி நான் பேச வேண்டியதில்லை. அதைத்தான் தேவன் விரும்புகிறார், அதைத்தான் தேவனும் சொல்லி போனார். என்னுடைய சித்தம் செய்கிறவர்களே என்னுடைய சகோதரன், என்னுடைய தாய் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய சித்தம் செய்ய ஒவ்வொரு நாளும் அந்த செயல்படும் போது முற்படும் போதே கர்த்தர் அவர்களை வெட்கப்படுத்தவே மாட்டார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். திரை மறைவில் அவர் கிரியை செய்து கொண்டிருப்பாரே அன்றி அவர் ஓய்ந்திருக்கவே மாட்டார். அவர் ஒரு நாள் ஓய்ந்திருக்கிற தேவன் அல்ல, அவர் நமக்காக கிரியை செய்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த 6ஆம் அதிகாரத்தில் அழகாக கடைசியாக சொல்கிறார், நீ சொன்னல எல்லாவற்றையும் ஒன்றும் தவறாதபடி செய். பார்த்துக்கொள், தவறாதபடி பார், எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது, எல்லாத்தையும் செய்து முடியும். இதில் என்ன தெரியுமா அவன் சொன்னான் பாருங்க, நல்ல ஒரு பிரபுகளை பிரதானியை கூப்பிட்டு வந்து ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷன் இவ்வளவு கணம் பண்ணுவான் படுவான்னு சொல்லி அறிக்கை பண்ணிகிட்டே வரணும்னு சொன்னாங்க பாருங்க. அந்த அறிக்கையை ஆமான் தான் மொர்தெகாய்க்கு செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஜபிக்கிற உங்களை பார்த்து, துதிக்கிற உங்களை பார்த்து, கர்த்தரை நம்புகிற உங்களை பார்த்து உங்கள் சத்துருக்கள் சொல்வார்கள், தேவனை ஆராதித்தார்கள், தேவனே இவர்களை ஆசீர்வதித்தார், தேவனே இவர்களை உயர்த்தினார், தேவனே இவர்களை கனம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. அதை சொல்லக்கூடிய காலத்திற்குள்ளாய், ஒன்றும் தவறாதபடி செய்யக்கூடிய காரியத்துக்குள்ளாய் நீங்கள் வந்திருக்கிறபடியால் இந்த இரவு வேளையில் நாம் எல்லோரும் தேவனை நோக்கி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் கூட யாரெல்லாம் ஆண்டவரே இன்னல்கள் வழியால், துன்பங்கள் வழியால், சத்துருக்களின் போராட்டங்களின் மத்தியில் ஐயா நான் வாசலில் அமர்ந்திருக்கிற மொர்தெகாயை விட மோசமாக இருக்கிறேன் என்று சொல்லி கூட அழுது கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஒன்றும் தவறாதபடி பார் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை ஏசப்பா, இப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கிற ஒரு அருமையான வாலிப மகனை கர்த்தர் எனக்கு சொல்கிறார் ஐயா. அந்த மகனுடைய வாழ்க்கையில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறான்ப்பா. ஆனால் தேவன் அவன் கரத்தை பிடித்து இயேசுவே அவனை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். மொர்தெகாயை உயர்த்தின தேவன் அந்த ராத்திரியிலே, அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்ட அந்த ராத்திரியிலேயே கர்த்தர் அவனை உயர்த்தினது போல, கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தது போல இந்த வேளையில் இந்த மகனை நினைவு கூர்ந்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கட்டும், விடுவியும். மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக, அந்தபடியே உங்களை உயர்த்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா.